அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிஸ்மி ரேடியோ. இதயத்தை தொடும் ரமதான் சிந்தனைகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நான் அசீமா ஷாஹுல். நேற்று அல்லாவை மகிழ்விப்பதே வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் என்று சிந்தித்தோம். மக்களின் பாராட்டை விட அல்லாவின் மகிழ்ச்சி மிக முக்கியம் என்று நினைத்தோம். இன்று ஒரு முக்கியமான கேள்வியை நம்மிடம் கேட்கலாம். Ramadan will slowly come to an end, but the question is, will the change remain? இந்த புனிதமான நாட்களில் நாம் பல நல்ல விஷயங்களை தொடங்கி இருக்கலாம். அதிக தொழுகை, அதிக துவா, அதிக அமைதி. Ramadan has softened the heart. It has reminded us what truly matters. ஆனால் இந்த அமைதியை ரமதானுக்கு பிறகும் காக்க முடியுமா? Transformation is not only for Ramadan, it is for life. ரமதான் நமக்கு ஒரு பாதையை காட்டுது. அந்த பாதையில் நடப்பது நம்மளுடைய டெசிஷன். சிறிய நல்ல பழக்கங்களை நாம் தொடர முடியும். ஒரு கவனமான தொழுகை, சில நிமிடங்கள் துவா, ஒரு நல்ல வார்த்தை. These small actions keep the heart connected to Allah and slowly they protect the peace we found in Ramadan. இன்று ஒரு சின்ன பிராக்டிஸ் செய்து பார்க்கலாமா? ரமதான் முடிந்த பிறகும் நீங்கள் தொடர விரும்பும் ஒரு நல்ல பழக்கத்தை தேர்ந்தெடுங்கள். அதை ஒரு நோட்புக்கில் எழுதி வைங்க. அது பெரியதாக இருக்க வேண்டியதில்லை. ஒரு சின்சியர் தொழுகை, சின்ன துவா, நல்ல செயல். இட் கேன் பி எனிதிங். ஈவன் ஒன் ஸ்மால் ஹேபிட் கேன் ப்ரொடெக்ட் யுவர் பீஸ். யா அல்லாஹ், ரமதானில் பெற்ற அமைதியையும் நம்பிக்கையையும் எங்கள் வாழ்க்கையில் நிலைத்து இருக்க செய். நல்ல செயல்களில் நிலைத்து இருக்க எங்களுக்கு வலிமை அளித்தா. எங்கள் இதயங்களை உன்னை நினைக்கும் இதயங்களாக மாற்றுவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். Let Ramadan live in your heart, not only this month, but in every day that follows. நல்லதை தொடருங்கள். இதயம் அமைதியாகும். Allah is always near you. A true transformation is not for a month, but for a lifetime. This is Azima Shahul signing off for today. இன்ஷா நாளை மீண்டும் சந்திப்போம் இந்த ரமதான் பயணத்தில் இன்னொரு அழகான சிந்தனையுடன். அஸ்ஸலாமு அலைக்கும்.